வெங்காயம் கட் பண்ணுற வரைக்கும் வெறுப்பாகிடுது. வெங்காயம் கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் பச்சை மிளகா போட்டால் தானே இல்லைன்னா சப்புன்னு இருக்கும். அதனால் பச்சை மிளகா உப்பெல்லாம் போட்டு அதிலே அரைச்சிட்டேன். ஏதோ ஒன்று போட்டுட்டேன், உப்பு பார்க்கலாம் எப்படி இருக்குது சொல்லி. கொஞ்சம் வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க மசாலா இதெல்லாம் போட்டுருவேன். அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சது நான் பண்ணுறேன். நல்லா இருக்கும் நல்லா இல்லை தெரியல. ஆனால் நான் சாப்பிடும்போது எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் செஞ்சது இல்லை, எனக்கு பிடிச்சி தான் இருக்குது. அவ்வளோதான். இதுவும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஜூஸும் செஞ்சுட்டேன்னா அவ்வளோதான் வேலை. அதுக்கப்புறம் போய் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இதெல்லாம் பெருக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா சமைக்க வைப்பேன். அவ்வளோதான். இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து லெமன் ஜூஸ். அதுக்காக வந்து லெமன் வந்து கொஞ்சம் லூஸாக பண்ணிக்கணும். தேய்ச்சி என்ன பண்ணாலும் காயாக இருக்குது போல், யூஸ் ஆக மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு எனக்கே எனர்ஜி இல்லை நோம்பு வச்சு. எனக்கிட்டே எனர்ஜியே இல்லை. ஃபஸ்ட்டு அது பண்ணேன். இப்போ கூட ஒன்று பண்ணிட்டேன், இன்னொன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இதை வச்சுட்டு இதில் தண்ணி ஃப்ரீசரில் பிடிச்சி வச்சுருந்தேன். நல்லா ஜில்லாகிடுச்சு. ஓகே பண்ணி இன்னொரு பாட்டில் ஒன்று இருக்குது. மடி திறந்துட்டு இதுவும் வச்சேன். 2 பாட்டில் தண்ணி. இன்னும் வந்து ஐஸ் க்யூப் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஐஸ் க்யூப். அவ்வளோதான். ஃப்ரெஷ் பண்ணது சத்தம் கேட்டுச்சுல. நெக்ஸ்ட்டு ஐஸ் க்யூப். அதுக்கப்புறமா இதில் லெமன் பிழிஞ்சிட வேண்டியதான். எங்கள் வீட்டில் எனக்கு எசன்ஸே இல்லை. எசன்ஸே வாங்கணும். ஆயிடுச்சு 8 நோம்பு. அவ்வளோதான். போச்சு. இப்படியே ஒன்று எடுத்துட்டா நெக்ஸ்ட் எல்லாமே பண்ண டைம் எனர்ஜி இல்லை, உடம்புலையும் எனர்ஜி இல்லை. நோம்பு திறந்தாதான் எனர்ஜியே. அவ்வளோதான். பிழிஞ்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு லெமன். 2 லெமனும் பிழிஞ்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி பிடிச்சி போட்டுருவேன். ஒரு பாட்டில் தண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து சர்க்கரை போடுறேன். 1 2 ரொம்ப போட்டால் ஒரு மாதிரியாக இருக்கும். எதுவுமே டேஸ்ட்டு பண்ண முடியாது. அவ்வளோதான். எதுவும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து 2 வடை. ஒன்று வந்து உளுத்தம் பருப்பு, இன்னும் வந்து கடலைப்பருப்பு. இப்போ வந்து ஜாரில் போட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அரைக்க போகிறேன். நல்லா அரைச்சிட்டேன் மெலிசாக. நெக்ஸ்ட்டு வந்து இப்போது வெங்காயம் கட் பண்ணி அது போட்டு மிக்ஸ் பண்ணிடுவேன். வெங்காயம் இப்போ நல்லா மெலிசாக அரைச்சி கட் பண்ணிக்கிட்டு
நெக்ஸ்ட்டு வந்து அது போட்டு மிக்ஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா வந்து அதை அரைக்கணும். ஃபஸ்ட்டு இது வெங்காயம் கட் பண்ணிக்கலாம்னு சொல்லி இதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம் கட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அதுக்கும் வெங்காயம் கட் பண்ணணும். வெங்காயம் நல்லா கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் பச்சை மிளகாவும் கட் பண்ணிட்டேன்னா அது போட்டு மிக்ஸ் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட்டு இது போடணும். அரிச்சு வச்சுருக்கு இது போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சுப்பேன். அதுக்கப்புறமா டைம் ஆகும்போது போட்டு வறுத்து நோம்பு தூக்க வேண்டியது தான். அவ்வளோதான். இதுவும் மிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து மசால் வடை. நெக்ஸ்ட்டு வந்து மசால் வடைக்கு ரெடி பண்ண போகிறேன். இதுவும் ஃபஸ்ட்டு அரைச்சிப்பேன். அதுக்கப்புறமா வந்து வெங்காயம்லாம் கட் பண்ணி அதுக்கப்புறமா தான் மிக்ஸ் பண்ணுவேன். கொஞ்சம் வந்து லைட்டாக சால்ட்டு டேஸ்ட்டு பண்ணக்கூட முடியாது. நோம்பு வச்சுருப்பேன், அதனால கொஞ்சமாக போட்டிருக்கேன். எப்படி இருக்கு பார்க்கலாம். இது அவ்வளோதான் அரைக்க முடியுது. இவ்வளோ அரைச்சா கூட அது கொஞ்சம் நிற்கிது போதும். இது வந்து இதுக்காக வெங்காயம் மசால் வடைக்காக மெதுவடை ரெடி பண்ணி தனியாக வச்சு அந்த டைம் ஆகும்போது அப்புறமா வச்சுப்பேன். இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து மசால் வடைக்காக இப்போது ரெடி பண்ணுறேன். வெங்காயம் கொஞ்சம் தான் போடுறேன். வெங்காயம் கட் பண்ணுற